சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் திமுக அரசுக்கு எதிராக கருத்து கூறிய போலீஸ்காரர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என்று கூறி அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு தொடர்பாக திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பலரும் பதிவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் வேலூர் மாவட்டம் வேலூர் கிராமிய காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வரும் அன்பரசன் என்பவர் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் திமுக அரசுக்கு எதிராக தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வேலூர் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்த நிலையில் அவர்கள் விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து அன்பரசனை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி மதிவாணன் உத்தரவிட்டார். இது தொடர்பாக காவல்துறை வட்டாரங்கள் கூறுகையில் ஃபேஸ்புக் பக்கத்தில் திமுக அரசுக்கு எதிராக காவலர் அன்பரசன் கருத்து பதிவிட்டுள்ளார். இது சீருடை பணி விதிகளுக்கு எதிரானது என்ற புகாரின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் அன்பரசன் பதிவிட்டது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மேலும் ஃபேஸ்புக் பக்கத்திலிருந்து அவரது பதிவு நீக்கப்பட்டது என்று அவர்கள் தெரிவித்தனர்.